1969இல் நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினரான மார்ஷல் நேசமணியின் மறைவால் அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது. அந்த தொகுதிக்கு பெருந்தலைவரை போட்டியிட வேண்டும் என்று குமரி மாவட்ட மக்கள் பெரிதும் வற்புறுத்தினர். அப்படி வற்புறுத்திய அம்மக்களிடம் பார்ப்போம் என்று மட்டுமே கூறினார் காமராஜர். தமிழக காங்கிரஸ் கட்சியினரும் காமராஜர் தான் நாகர்கோவில் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டனர். அனைவரது வற்புறுத்தலுக்கு இணங்க நாகர்கோவில் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட சம்மதம் தெரிவித்தார் காமராஜர். தமிழக மக்களுக்கும் குறிப்பாக விருதுநகர் தொகுதி மக்களுக்கும் பாடம் புகட்ட காத்திருந்த குமரி மாவட்ட மக்கள் காமராஜரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவது ஒன்றே தங்களது கடமை என்று எண்ணி களத்தில் குதித்தனர். அப்போது தமிழகத்து ஆளும் கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ராஜாஜியின் சுதந்திர கட்சி மற்றும் பிற கட்சிகள் கூட்டணி அமைத்து காமராஜருக்கு எதிராக களம் கண்டன. இந்த கூட்டணியின் வேட்பாளராக சுதந்திர கட்சியின் சார்பாக நாகர்கோவிலை சேர்ந்த பிரபலமான டாக்டரும் அப்பகுதி மக்களிடையே செல்வாக்கு பெற்று வருமான டாக்டர் மத்தியாஸ் போட்டியிட்டார். தங்களது மண்ணின் மைந்தனை விட தமிழகத்தின் மைந்தராம் பெருந்தலைவர் காமராஜரையே வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்தனர் நாகர்கோவில் மக்கள். இப்போதெல்லாம் பணம் கொடுத்து ஓட்டு கேட்கும் வேட்பாளர்களைத்தான் அரசியல் காண முடிகிறது. ஒரு சில மக்களும் கட்சி பேதமின்றி ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு தங்களது ஜனநாயக கடமை காற்றில் பறக்க விட்டுவிட்டு வாக்களித்து வருகின்றன. ஆனால் நாகர்கோவில் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த ஏழை பங்காளரை தங்களது குடும்பத்தில் ஒருவராக கருதி குமரி மாவட்ட மக்கள் தேர்தல் செலவுக்கான பணத்தை காமராஜர் கையில் கொடுத்து வாக்குகளையும் அள்ளி குவித்தனர். ஒரு வேட்பாளருக்கு தேர்தல் செலவுக்கான பணத்தையும் கொடுத்து வாக்களித்த பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்த நிகழ்வானதில் உலகில் எங்கும் நடக்காத அதிசயம்.